லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர். மீண்டும் சொல்கிறேன், லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர். வாழ்வில் சிரமங்கள், கஷ்டங்கள், இன்னல்கள், தனிமை, தவிப்பு என எதுவாக இருந்தாலும் கவலை கொள்ளாதீர். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இறைமறைகள் நீங்கள் எங்கு எடுத்து படித்து பார்த்தாலும் இறைவனை சார்ந்து நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் கவலை அடைவார்கள் என்ற ஒரு வசனம் இல்லை. இறைமறையில் இருக்கக்கூடிய வசனம் எல்லாம் இறைவனை நம்பிக்கை கொண்டு வாழக்கூடியவர்கள் கவலை அடைய மாட்டார்கள் என்றுதான் இறைமறை. அதனால் தான் சொல்லுகிறது லா தஹ்சன், இறைவன் சொல்கிறான் கவலை கொள்ளாதீர். யாருடைய வார்த்தை தெரியுமா? ஒரு தூதரும் தோழரும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஒரு குகையில் தஞ்சமடைகிறார்கள். இருளால் சூழப்படுகிறது அந்த குகை. வாள்கள் தேடிக்கொண்டு இருக்கிறது மேல். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் தன் தூதரை பார்த்து, தூதரே, அவர்கள் குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள். அபூபக்கரை பார்த்து இறை தூதர் சொன்னார்கள், மாதன்னுக பிஸ்னைனி யா அபூபக்கர், நாம் இருவர் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறீர். அல்லாஹு சாலிதுஹுமா, நம்மோடு மூன்றாம் அவராக இறைவன் இருக்கிறான். லா தஹ்சன், அதனால் சொல்கிறேன் அபூபக்கரை, கவலை கொள்ளாதீர், இறைவன் நம்மோடு இருக்கிறான். இறை தூதரையும் அந்த தோழரையும் இறைவன் பாதுகாத்தான் அந்த குகையிலிருந்து. Download ShareChat.